I welcome everyone on this very special occasion of Vendor TV's first anniversary and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நீங்கள் கோஇன்சிடென்ஸில் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கேன். ஓகே, ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹலோ டாக்டர் எபிசோடில் நீங்கள் தான் கலந்துக்கிட்டீங்க. அண்ட் அகெயின் சி த கோஇன்சிடென்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிலையும் நீங்கள் தான் இந்த கார்டியாலஜி பற்றி பேச வந்திருக்கீங்க. ஸோ ஹவு டு ஃபீல் அபவுட் இட் டாக்டர்? ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட் ஆக்சுவலி. இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஆனிவர்சரி டு வேந்தர் டிவி. அண்ட் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஆரம்பித்தது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ கெட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எப்போவுமே பேஷண்ட்ஸ் சைட்லேருந்தும் சரி, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்க்குற சொல்கிறவங்க எல்லாமும் சரி, ஹலோ டாக்டரில் உங்களை பார்த்தோம்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் இட் கிரியேட்ஸ் அன் அவேர்னஸ், பப்ளிக்கு ரீச் அவுட் பண்ணுறோம் நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக. அண்ட் வேரியஸ் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் ஆர் கம்மிங். அதனால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் எல்லா விதமான டிசீஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த வேந்தர் டிவி கொடுக்கறது, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வேந்தர் டிவி சார்பாக நாங்களும் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்களுடைய சர்வீஸை அழகாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எனிவே டாக்டர், இன்றைக்கி நம்ம ஷோவுக்குள்ளே போகலாம். டாக்டர், கார்டியாலஜிக்கலாக நம்ம நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் பேசியிருக்கோம் இந்த 1 இயரில். இன்றைக்கி நம்ம ஜென்ரலான நிறைய இஷ்யூஸை பற்றி பேச ஆரம்பிப்போம். மெடிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெடிக்கல்லேருந்து இந்த சர்ஜிக்கலாக எப்படி மாறுச்சு, இந்த டிரான்சாக்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டர் பார்ட் இதில் தான் நான்லாம் படிக்க ஆரம்பித்தது. ஆனால் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நாங்கள் கற்றுக்கிட்டது சர்ஜரிலாம் ரொம்ப ரேராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒன்லி செலக்ட் சென்டர்ஸில் தான் இந்தியாவிலலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெறும் ஹார்ட் அட்டாக்னு வந்ததுன்னா மினிமம் மெடிசன்ஸ் தான் இருந்தது. இப்போ ஸோ மெனி மெடிசன்ஸ், வெரி அட்வான்ஸ்டு தெரப்பீஸ், கம்ப்ளீட்டாக ஒரு லைஃப் கிவிங் தெரப்பீஸ் எல்லாம் இப்போ எல்லாம் வந்திருக்கு. அப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் போட்டுடுவோம். ஒரு 2 வீக்ஸ் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆக்சிஜன் கொடுத்துட்டு எழுந்திருக்க கூட கூடாது, யூரின் போகிறதுக்கு மோஷன் போகிறதுக்கெலாம் கூட நகரவே கூடாதுன்னு படுக்க வச்சு ரெஸ்ட்டு தான் மெயின் தெரப்பியாக இருந்தது. இப்போ என்னடான்னா நெக்ஸ்ட் டே வி கேன் டூ ஆஞ்சியோகிராம், அதெல்லாம் பண்ணி பிளாக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணி இமீடியட்டாக அவங்க ஒர்க்குக்கெல்லாம் போகிற அளவுக்கு நம்மளை அந்த மாதிரி தெரப்பீஸ் இருக்குது இப்போல்லாம். ஸோ அதெல்லாம் நானே பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டிகேட்லேயும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் என்ன சொல்கிறது டிஸ்கவரிஸ் இன் மெடிசன் அண்ட் கார்டியாலஜி. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் உங்கள் கூட உட்காந்து பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர், இந்த சர்ஜிக்கல் பார்ட் இது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மனதில் இதோட அவேர்னஸ் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்பலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது அவேர்னஸ் பற்றி. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுறது. இன்னும் நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம், போகலாம், நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம்னாக்கா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டேயோ இல்லை இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையோ வந்தால் கம்ப்ளீட் க்யூர் இஸ் பாசிபிள்ங்கிறது அந்த எண்ணம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் சர்ஜரி அப்படின்னு வரும்போது தெர் ஆர் ட்ரெமெண்டஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அது ப்ரொசீஜருங்கிறது அந்த நேம் ஆஃப் த ப்ரொசீஜர் அப்படின்னு இருந்தால் கூட டெக்னிக்கலி தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். ஸோ கம்மி நேரத்தில் பண்ண முடியும். அந்த ஸ்டூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுல அட்வான்சஸ், நிறைய விதமான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படிலாம் எந்தெந்த மாதிரி இரத்த குழாயை உபயோகப்படுத்த முடியும். அது வெறும் ஹார்ட் அட்டாக்குக்குன்னு மட்டும் வைத்தியம் இல்லாமல் வேல்வெல்லாம் எப்படி மாற்றலாம். வேல்வெல்லாம் அந்த வேல்வ் முன்னாடி பெருசாக இருக்கும், ஒரு தடியாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப ஸ்லீக்காக மெல்லிஸாக, இப்போ நம்ம ஐஃபோன்லாம் அப்படி மாறிட்டே வருது இல்லையா ஒவ்வொரு இதுவும், அந்த மாதிரி. ஸோ லைட் வெயிட் அந்த மாதிரி. ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் தட், பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி. ஸோ போக 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 நிறைய அட்வான்சஸ் அதுலலாம். ஸோ இட் பிகேம் மச் ஈஸியர் ஃபார் த சர்ஜன்ஸ் டு டூ த சர்ஜரி. டெக்னிக்கலி அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லாமே அப்படியே ஜஸ்ட் அவைலபிள், ஜஸ்ட் கோ அண்ட் ஃபிக்ஸ் இட் அண்ட் கம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ நிறைய அட்வான்சஸ் அந்த மாதிரி இதுலலாம்.
ஓகே, சீயிங் த growth இந்த கார்டியாலஜி லெவலில் வந்து எவ்வளோ growth அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நியர் ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறீங்க டாக்டர், உங்களோட ப்ரெடிக்ஷன்? டெஃபினட்டாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் வில் பி அ பார்ட். ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்லாம் வந்து இப்போ யாருக்கோ எப்போ ஒரு இதில் பண்ணுறதுங்கிறத விட இப்போவே அதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் மோர். ஃப்யூச்சரில் வந்து பயப்படாமல் எல்லாரும் பண்ணிக்கிறதுக்கான அந்த இது டெஃபினட்டாக வரும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணுறத விட மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்னு ஒரு சின்ன தொலை போட்டு இப்போ லேப்ரோஸ்கோப்பிலாம் அப்டமில் பண்ண மாதிரி ஹார்ட்டுக்கெல்லாமும் சில இடத்துலலாம் அதெல்லாம் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ரோபோட்டிக்ஸ், ரோபோ வச்சுட்டு பண்ணுறது, அதெல்லாம் வந்து மேபி த ஃப்யூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த டெக்னிக் இம்ப்ரூவ் ஆகி வந்து ரோபோவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துடும். ஒன்லி வி ஹாவ் டு ஜஸ்ட் யூஸ் த மெஷின் அண்ட் சி ஹேண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆமாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அப்பா பத்தி பேசணும். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. அப்பா ஒரு கார்டியாலஜி. ஓகே டாக்டர், அடிக்கடி வந்து பெயின் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். அவருக்கு வந்து 2 கிட்னி ஃபெயிலியர். ஓகே. நாங்க வந்து கேஎம்சி போயிட்டு இருந்தோம். அங்க வந்து ஆன்ஜியோ பண்ண முடியாது, அந்த மெடிசன் கொடுத்தோம்னா கிட்னி ரொம்ப டவுன் ஆயிரும்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே. இப்ப வந்து அடிக்கடி திடீர்னு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வலி வர்ற மாதிரி சொல்றாங்க. ஐசோடில் கொடுத்துருக்குறாங்க நாக்கடியில வைக்க சொல்லி. ஓகே. அது வச்சா சரியாகுதுங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்குங்களா? அவங்க கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து டயாலிசிஸ் ஏதாவது எடுத்துக்கிறாங்களாமா? இல்லைங்க சார், அவர் அது வந்து 4.1 தான் இருக்குது. ஆமா. என்ன வந்து அதனால தான் டயாலிசிஸ் வேணாம், நான் சாகர வரை இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மருந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிற அந்த மருந்து வந்து கிட்னி வழியாக தான் வெளியேறணும். இது மாதிரி கிரியாட்டினின் 4.1 இருக்கும்போது சான்சஸ் வந்து கிட்னி கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிட்டு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் டெஃபினட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்து இந்த மாதிரி அடிக்கொரு தரம் நெஞ்சு வலி வருதுன்னாக்கா அந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணி எதனால இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. டயாலிசிஸ் பற்றி யோசிக்காமல் செஞ்சுக்க வேணுமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறோங்க. உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல நல்ல கொலஸ்ட்ரால் 30 எக்ஸ்ட்ரா இருக்குன்றாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் 33 இருக்குன்றாங்க. இதனால வந்து எனக்கு மூச்சு ப்ராப்ளம் இருக்கு. மூச்சு விட ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தோம், எதுவுமே இல்ல, நார்மலா இருக்குன்றாங்க. ஆனா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. இதனால எதனா ப்ராப்ளம் வருமா ஹார்ட்டுக்கு? ஆக்சுவலாக இந்த கொலஸ்ட்ரால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டயட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இது மட்டும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி நார்மல்னு சொல்லிட்டாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மாதிரி ரொம்ப எண்ணெய் பதார்த்தம்லாம் வேண்டாம், வறுத்த பொருள் எதுவும் சாப்பிடாதீங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட் நிறைய எடுத்துக்காதீங்க, தினம் வாக்கிங் பண்ணுங்கள். அப்புறம் கொலஸ்ட்ராலை 3 months 6 monthsக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு மருந்து ஏதாவது அதுக்கு தேவைன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மருந்து எடுத்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பிரீத்தி பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க பிரீத்தி. டாக்டர் ஹலோ டாக்டர். ஹலோ தட் क्वेश्चन கேட்கிறதுக்கு முன்னாடிங்க வேந்தர் டிவிக்கு எங்களோட விஷஸ் இன்னைக்கு செகண்ட் இயர் எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்ஸ் a lot மேடம். எல்லா ப்ரோகிராமே சூப்பரா இருக்கு. எங்க ஃபேமிலி எல்லாம் வேந்தர் டிவியோட ஃபேன். அதனால எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் வேந்தர் டிவிக்கு. Thank you. சரிங்க டாக்டர். ஆக்சுவலா எங்க வீட்டுக்காரர் நம்ம ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. பட் அந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபேட்டி லிவர்னா அதுக்கு என்ன சாப்பாடுலாம் அவாய்ட் பண்ணணும், பிளஸ் ஹார்ட் ஹெல்த்தியா வச்சுக்க நம்ம என்ன டயட் எடுத்துட்டா நல்லதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகே. ஃபேட்டி லிவருங்கிறது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி தான். சம் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹை கொலஸ்ட்ரால் இருக்கலாம், அவங்களுக்கும் இருக்கலாம். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கலாம். ஃபேட்டி லிவருங்கிறது வந்து குறைக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. பட் டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடக்கூடாது, வறுத்ததை சாப்பிடக்கூடாது, நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் மாதிரி கீ, சீஸ், க்ரீம், பட்டர் அதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. ரெகுலர் வாக்கிங் பண்ணணும். அப்புறம் பீரியாடிக் செக்கப்ஸ், தட் இஸ் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங். இஃப் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் நார்மல் யூ டோன்ட் ஹேவ் டு வரி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க குரோம்பேட்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா உங்க டவுட் என்னன்னு. எங்க ஹஸ்பண்டுக்கு என் வரதராஜன் பேருக்கு, அவருக்கு வந்து
ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. அது அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆயிருந்தது மார்ச் 12 பட் ஆஃப்டர் ரெகுலர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் செக்அப் போயிட்டு வந்துட்டோம். அதுல வந்து எவ்ரிதிங் இஸ் நார்மல், எக்கோ இசிஜி எல்லாம் எடுத்ததுல நார்மலா இருக்குன்றாங்க. பட் அவருக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு பிடிப்பு இருக்குங்கிறாங்க. அந்த பிடிப்பு எதனால வந்து வலி போய் பாரமா இருக்குங்கிறாரு. அது எப்ப குறையும், அது என்ன? மற்றபடி பிபி சுகர் எதுவுமே கிடையாது அவருக்கு. ஓகே, இது வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்களாமா? ஆமா மேடம். ஓகே, bypass surgery அப்போ அவங்க வந்து செஸ்ட் வாலுக்கு போற ரத்த குழாயை எடுத்து இருதயத்துக்கு கிராஃப்டா போட்டிருப்பாங்கம்மா. ஆமா. அதனால செஸ்ட் வாலுக்கு போற ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால சில பேர் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அது தன்னால மறையும் ஒரு நாள், உங்களுக்கே தெரியாது எப்போ மறையுதுன்னு. சில பேர் 3 மாசம்னு சொல்லுவாங்க, சில பேர் 1 வருஷம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை பத்தி கவலையே படாம மருந்துங்கள்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிட்டு ரெகுலர் செக்அப் போங்க. நாட் டு வரி அபவுட் இட் அட் ஆல். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட? வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். நான் இந்த 1 இயருக்கு ஒரு வாட்டி கரெக்டாக செக்அப் பண்ணிட்டு வரேன். என்னோட வயசு இப்போ 41 வயசு ஆகுது. ஓகே. இந்த டெஸ்ட் மீட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல்னு வருது. ம். இனிமேல் 41 வயசுக்கு மேலே வந்து நம்ம டைரெக்டா ஆஞ்சியோகிராம் பண்ணி இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாங்களா, பிளாக் எது இருக்கான்னு? அப்படி அது மாதிரி ஒன்றுமே தொந்தரவு எதுவுமே இல்லைனாக்கா ஆஞ்சியோகிராம் இஸ் நாட் த ஃபஸ்ட் டெஸ்ட் சார். நீங்கள் வந்து ட்ரெட்மில் மாதிரி எக்ஸசைஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் எதனாவது வித்தியாசம் இருக்குது, அதுவும் எந்த லெவல் ஆஃப் எக்ஸசைஸில் வித்தியாசம் வருது, உங்களுக்கு எதனா சிம்டம்ஸ் இருக்காங்கிறத பொறுத்து தான் ஆஞ்சியோகிராம் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ஆஞ்சியோகிராம்ங்கிறது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கிடையாது. எதனா இருக்கான்னு பார்க்கறதுக்காக நாங்கள் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ண மாட்டோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? திருவாரூர்ல பேசுறேன் சார். உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. லெஃப்ட் சைடு வலிச்சுக்கிட்டே இருக்குது. எங்க அப்பா அவங்க ஹார்ட் அட்டாக் இருக்கு, இருந்துச்சு, இறந்துட்டாங்க. அது லெஃப்ட் சைடு வலிச்சுக்கிட்டு இருக்கு. செக் பண்ணதுல இது பார்த்ததுல லைட்டா ரத்த ஓட்டம் தடைப்படுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஆனா மாத்திரை சாப்பிட ஒரு டேப்லெட் எழுதி விட்டாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்றப்ப எனக்கு மறுபடியும் வந்துடுது. அதான் எனக்கு எங்க அப்பாவுக்கு இருந்ததுனால எனக்கு சும்மான்னு பயமா இருக்கும். ஆமாம், அது வந்து உங்களுக்கு அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு மருந்து ஹார்ட்டுக்குன்னு எழுதி கொடுத்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஆஞ்சியோகிராம்ங்கிற மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா, நிஜமாவே அடப்பு இருக்குதா, அதனால தான் தொந்தரவாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வாட்டி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க வந்து ஈரோடு மாவட்டத்துல பேசுறேங்க, சர்மிளா. சொல்லுங்க ஷர்மிளா, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க டாக்டர் கிட்ட. நாட்டுமாட்ட பேசுறேங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வந்து எனக்கு வந்து குழந்தை இல்லைங்க, 10 வருஷமா. ஓகே. அப்புறம் நான் வந்து இதோட ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அப்புறம் லேபர்ஸ்கோப் பண்ணி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே. அப்புறம் டெஸ்ட் லேபர்ஸ்கோப் பண்றப்பங்க திடீர்னு மூச்சு திறவு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள மூச்சு அடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆச்சுங்க. அப்புறம் மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க, ஒண்ணுமே இல்லை. எக்கோ ஈஸி எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஆனா வந்து இயற்கை காத்து வாங்கினா தான் நல்லா இருக்குது. அதான் என்னன்னு தெரியலீங்க அது. நீங்கள் வந்து ஒருவேளை பயந்துருக்கலாமா அது மாதிரி வந்தது அப்படிங்கிறனால. ஏன்னா இசிஜி எடுத்துட்டாங்க, எக்கோ எடுத்துட்டாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குன்னாக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதையும் மீறி ஹார்ட் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நடக்க வச்சு இசிஜி எடுத்து பாருங்கள். உங்கள் ஆக்சிஜன் லெவலை செஸ்ட் டாக்டர் கிட்ட கேட்டு அதாவது இருதயம் மட்டும் இல்லாமல் நுரையீரல் டாக்டர் கிட்ட வேணாலும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் டாக்டர். இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது தான் வந்து ஒரு கீ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மனதில் இதாக இருக்குது. இந்த ஹார்ட் அட்டாக் தவிர்த்து ஹார்ட்டுக்கு வேறு என்னென்ன வகையில் ப்ராப்ளம் வரக்கூடியது? ஹார்ட்டுங்கிறது வந்து தசை மட்டும் கிடையாது, ஒரு வேல்வ் இருக்குது அதுக்குள்ளே. அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த சிக்னலிங் பாத்வேஸ் இருக்குது அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பம்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட், அந்த தசையோட ப்ராப்ளமே. அது தவிர ரத்த ஓட்டம். ஸோ இது மாதிரி எல்லா பாதிப்புகளும் அதில் இருக்கலாம். ரத்த ஓட்ட பாதிப்பு அப்படின்னா தான் அது ஹார்ட் அட்டாக். அதனால தசை டேமேஜ் ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு. தசையிலேயே பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி ரத்த ஓட்டம் கம்மியானாலும் வரலாம். ஒரு காரணமும் இல்லாமல் கூட வந்து ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மெல்லிஸ் ஆகிட்டு அதோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகலாம். அது பேர் கார்டியோ மயோபதி அப்படின்னு சொல்லுவோம். திக்காக இருந்தாலும் இருக்கலாம், மெல்லிஸ் ஆனாலும் இந்த மாதிரி அதோட பம்பிங் எஃபிகசி கம்மியாக இருக்குன்னா அது பேர் கார்டியோ
மயோபதி அப்படின்னு சொல்லுவோம். அது தவிர வேல்வுலா ஹார்ட் டிசீஸ் இருக்குது. அதாவது கஞ்சனிட்டலாகவே பிறவியிலேருந்தே அது கொஞ்சம் வந்து அப்நார்மலாக இருக்கிற வேல்ஸும் உண்டு. மாதிரி இன்ஃபெக்ஷன், ரொமேட்டிக் ஃபீவர் அப்படிலாம் சொல்லுவோம், அதனால பாதிக்கப்பட்ட வேல்வ். அதுக்கப்புறமா வந்து நம்ம தலைமுடி நரைச்சி போகிற மாதிரி வயசு ஏற ஏற அது டீஜெனரேட் ஆகி அந்த வேல்வ் வந்து சரியாக ஓப்பன் ஆகாமல் போகலாம், லீக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து வேல்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அது தவிர வந்து உங்களுக்கு அந்த சிக்னல் பாத்வே, அதாவது ஹார்ட்டில் வந்து நேச்சுரல் பேஸ் மேக்கர்னு இருக்குது, இப்போ நம்ம ஸ்விட்ச் போடுற மாதிரி. ஸோ தட் சம்திங் விச் கிவ்ஸ் சிக்னல். அந்த சிக்னல் வந்தோடனே ஹார்ட் பம்ப்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் வி ஃபீல் அஸ் பல்ஸ், அந்த பிளட் ஃப்ளோ வரும்போது. ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸில் நடந்துகிட்டே இருக்கணும். இந்த சீக்வன்ஸ்லாம் ஒழுங்காக இல்லை, அதில் அந்த சிக்னலிங் பாத்வேல எதனாவது தடை இருக்குது, கண்டக்ஷன் சரியாக இல்லை அப்படின்னாலாம் யூ மே ஐதர் ஹேவ் லோ ஹார்ட் ரேட் ஆர் ஹை ஹார்ட் ரேட், இல்லை இர்ரெகுலராக ஹார்ட் பீட் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கறதுக்கு இருக்குது எல்லாமே. ஸோ நிறைய ஹார்ட்னா வெறும் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர், எங்க அம்மாக்காக கேட்கணும். அவங்க 65 இயர்ஸ் ஆகுது. ஓகே. 11 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. அப்போ டிஎம்டி பாசிட்டிவா இருந்தது. ஓகே. டயக்னோசிஸ் வந்து சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன், ஆஞ்சியோபிளோரிஸ், 2 வெசல் டிசீஸ், 30% எல்ஏடி, டிஃப்யூஸ் ப்ராக்சிமல் எல்சிஎக்ஸ் அப்படின்னு வந்தது. ஓகே. அவங்க வந்து இப்போ வந்து டேப்லெட் பிளட் ப்ரெஷருக்காக வந்து கார்பிஸும் டேப்ஸ்லாக்கும் சாப்பிடுறாங்க. போனாய்க்கு மாத்திரை வந்து அந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. 2 விதமான கொஸ்டின் வந்து இப்போ வந்து அந்த பிளாக் வந்து குறைஞ்சிருக்குமா ஒன்று, ரெண்டாவது வந்து இப்போ 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணதுல யூரிக் ஆசிட் வந்து அதிகமா இருந்தது. ஓகே. அப்போ யூரிக் ஆசிடுக்காக அவங்க ஃபெப்ரவரிக்கு மாத்திரை வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டா குறையுது, திருப்பி 2 மாசம் விட்டாங்கன்னா திரும்பியும் கூடியது, 7க்கு மேல போயிருது. ஓகே. இது ரெண்டுக்கும் என்ன? இந்த அடப்பு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்திருக்குங்கிறதுனால தான் மருந்தே போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடப்பு குறையறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் இதை விட ஜாஸ்தி ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த டோனாக்ட் மாத்திரையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்ணும். யூரிக் ஆசிடுக்கு வந்து டயட்டில் வந்து அந்த பருப்பு வகைகள்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது, அதில் யூரிக் ஆசிட் ஏறும். நிறைய ப்ரோட்டீன் உணவு நிறைய எடுக்கக்கூடாது. நீங்கள் டயட்டீஷியன் ஒருத்தரை கன்சல்ட் பண்ணி எந்தெந்த உணவு எடுத்துக்கலாம், எது உணவு எடுக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகாமல் தடுக்கும். ஆனாலும் அதிகமாக வந்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா கண்டினியூஸாக மருந்து எடுத்துக்கலாம், அதில் ஒரு தப்புமே இல்லவே இல்லை. யூரிக் ஆசிட் குறையறதுக்கு மருந்து எடுத்துக்க சொல்லுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார் டாக்டர் கிட்ட. கண்டிப்பாக சார், வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு 2 இயர்ஸ் உங்களுக்கு வேண்ட டிவி. நன்றி சார், ரொம்ப நன்றி. டாக்டர் கிட்ட சொல்லுங்கள் சார் உங்கள் சந்தேகம். ஹலோ மேடம். ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எனக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போன டிசம்பரில் வந்துட்டு ரெஸ்டிங் இசிஜி எடுத்தேன் மேடம். நான் நெஞ்சு லெஃப்ட் சைடு வந்து வலிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் போய் பார்த்து நான் வந்து டெக்மில் இசிஜி எக்கோ எடுத்தேன், எக்கோ எல்லாமே நார்மல் மேடம். ஓகே. திரும்பி டேப்லெட் கொடுத்தாங்க, இன்னொரு டேப்லெட் கொடுத்தாங்க. பட் திரும்ப அந்த பெயின் எனக்கு மைல்டா இருக்கு, ரொம்ப பெயின் கிடையாது, மைல்டா இருக்கு மேடம். ஓகே. அது தசை பிடிக்கிற மாதிரி பாரமா இருக்கு லெஃப்ட் சைடு. ஓகே. திரும்பி 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வந்து இன்னொரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்து அதே ரெஸ்டிங் ஏஜ் தான், ரெஸ்டிங் அதே திரும்பி அப்நார்மல் காமிக்குது மேடம். ஓகே. ரெஸ்டிங் இசிஜி வித்தியாசம். ஆனால் ட்ரெட்மில் நார்மல் அப்படின்னாக்கா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மேபி உங்களோட நார்மல் இசிஜி. எக்கோ கார்டியோகிராம்னு சொல்லி ஹார்ட்டை ஸ்ட்ரக்சரலாக அது நார்மலாக என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதை மாதிரியான வலி இருந்துகிட்டே இருக்குது, ரெஸ்டிங் இசிஜி அப்நார்மலாக வருது, உங்களுக்கும் வலி இருக்குன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போய் பார்த்துக்கிறது நல்லது. அது ஆஞ்சியோகிராம்ங்கிற டெஸ்ட். பிளாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த ரெஸ்டிங் இசிஜி அப்நார்மலாக வருதுங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. சொல்லுங்கள். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. மேடம், அம்மாவுக்கு வந்துட்டு 52 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஸோ அதனால டாக்டர் கிட்ட போனோம். அப்போ வந்துட்டு ஒரு 2 டேஸ் வந்துட்டு அங்கேயே அட்மிட் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு இப்படியே தான் இருக்கும், அதனால நீங்க வந்துட்டு கெலாட்டின் 40 அப்படின்ற டேப்லெட் எடுத்துக்கோங்க, இது லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. ஸோ அதுக்கப்புறம் அது 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ ஒரு 3 months பேக் வந்துட்டு திரும்ப ஒரு அதே மாதிரி ஒரு 3 hours 4 hours அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரியே இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் ஒரு 3 hours 4 hours கழிச்சு அதுவே அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. சரி.
ஸோ இதே மாதிரியே திரும்ப ஒரு 1 month பேக் அதே மாதிரி திரும்ப ஆச்சு. ஒரு 3 hours 4 hours கழிச்சு அதுவே திரும்ப நார்மலா ஆயிடுது. அவங்க பழைய கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இது எதனால இது மாதிரி இருக்கு அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு வந்து தைராய்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு சத்து, சோடியம், பொட்டாசியம் அதெல்லாம் எதாவது அப்நார்மலாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க பிளட்டில். அதுக்கப்புறம் 11 வருஷம் முன்னாடி தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட திருப்பி போயிட்டு எல்லா டெஸ்ட்டையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸ்ட்ரக்சரலி நார்மலான்னு பார்த்துட்டு மருந்து டோஸ் இப்போ அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ டோஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கார்டியோ ப்ராப்ளம்ஸுக்கு என்னென்ன சால்வ் அப்படின்றத வந்து ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கார்டியோ ப்ராப்ளமுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது டாக்டர்? பை பர்த்லேயே வந்து சில பேருக்கு டிஃபெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து வெறும் ஆப்ரேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இந்த ஆஞ்சியோகிராம் பண்ண மாதிரி கேத்தீட்டர் போட்டு கூட அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடிச்சிடலாம். ஸோ சர்ஜரின்னு ஒன்று பண்ண வேண்டிய அவசியங்கிறதே கிடையவே கிடையாது. அதே தான் நான் இன்னொன்று சொன்ன மாதிரி சர்ஜிக்கல் அட்வான்ஸஸுமே நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்னு முன்னாடி நினச்சதெல்லாம் வந்து இப்போ டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இதுலேயே கண்டுபிடிச்சிடுறோம். அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபீட்டல் அல்ட்ராசவுண்டுன்னு இருக்குது. அம்மாவோட வயத்தில் இருக்கும்போதே we can find out என்னென்ன ப்ராப்ளம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா அவங்கள அதை குழந்தை பெற்றுக்க வேணான்னு அதை டெர்மினேட் பண்ண சொல்லுவோம். அதாவது சர்வைவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சோன்னா. இல்லைன்னாக்கா we are ready at the time of birth itself. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு இம்மீடியட்டாக அதை சரி பண்ணுறதுக்கு we can do it soon after birth. அது நியூனேட்டாலஜி அப்படிங்கிறதும் பீடியாட்ரிக் கார்டியாலஜிங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் ஃபீல்ட்ஸாகவே டெவலப் ஆகிடுது. அதனால ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ டூ ஒன்லி தட் ஒர்க். children are very safe nowadays. ஓகே டாக்டர், அது இன்னொரு காலர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அந்த ஹார்ட் வந்து எனக்கு ஒரு பக்கம் வலிச்சுக்கிட்டே இருக்கு, செஸ்ட் பிடிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க டாக்டர். அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அது வந்து அந்த கிராஃப்ட் போடும். ஆக்சுவலாக பைபாஸ்ங்கிறது வந்து நம்ம பிளாக் இருக்க ரோட்டில் டிராஃபிக் ஜாம் வந்ததுன்னா we are taking another route and going இல்லையா? அதே மாதிரி தான் இது பேரும் we are taking a bypass to the blocked blood vessel அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து காலில் இருக்கிற ரத்த குழாயோ கையில் இருக்கிற ரத்த குழாயோ இல்லை நெஞ்சு சதைக்கு போகிற ரத்த குழாயோ எடுத்து நம்ம ஹார்ட்டுக்கு கொடுத்துட்றோம். பிகாஸ் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், லைஃப் சேவிங் அப்படிங்கிறதுனால அந்த இது அந்த நெஞ்சுக்கு சதைக்கு வர ரத்த குழாயை எடுத்து நம்ம ஹார்ட்டுக்கு கொடுக்கும்போது தசைக்கும் எலும்புக்கும் கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஒரு அனீஸ் ஒரு ஃபீல் இருக்கலாம் அவங்களுக்கு. நிறைய பேர் அது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் தென் தே கெட் ஓவர் இட். தன்னால் ஒரு நாள் டிஸப்பியர் ஆகிடும். பிகாஸ் குட்டி குட்டி ரத்த குழாய் மூலமாக அதுக்கான ரத்த ஓட்டம் மெயின்டைன் ஆகிடும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சொல்லுங்க சொல்லுங்க லதா, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. ஹலோ. ஓகேங்க சார். மேம் ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம். திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைடு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு மேம். செஸ்ட் கீழே ஓகே பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. அது இல்லாம லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கையும் பெயின் இருக்குன்னு சொன்னாரு. ஓகே. நாங்க கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் மேம், கார்டியாலஜிஸ்ட். ஓகே. அவங்க ஹார்ட் சம்பந்தமா எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. டேப்லெட் கொடுத்தாங்க மேம், சாப்பிட்டாச்சு. திருப்பியும் அந்த பெயின் இருக்குன்றாரு மேம். ஓகே. என்ன ப்ரொசீஜர் பண்ணலாம் மேம் இதுக்கு? இல்லை, நீங்கள் வந்து ஹார்ட்டில் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குன்னாக்கா சம்டைம்ஸ் இந்த ஸ்பாண்டிலோசிஸ் மாதிரி இருந்தால் கூட செஸ்ட்டில் வலி இருக்கலாம், கையில் வலி இருக்கலாம். நீங்கள் ஆர்த்தோபீடிஷியன் யாரையாவது கன்சல்ட் பண்ணுங்களேம்மா. இப்போ ட்ரெட்மில் நார்மல், ஹார்ட்டில் எல்லா டெஸ்ட்டும் நார்மல்னாக்கா நீங்கள் வேறு ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள் சார் டாக்டர் கிட்ட. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்.
மேடம் எனக்கு செஸ்ட்ல வந்து ஒரு 3-4 இயர்ஸா பெயின் இருந்துட்டே இருக்கு மேடம். அதாவது இந்த டைமிங் தள்ளி சாப்பிடுற மாதிரி அந்த டைம்ல எல்லாம் வர மாதிரி வலி இருந்துட்டே இருக்கு. அப்புறம் இங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணி ட்ரெட்மில் எடுத்தாங்க, அப்புறம் இசிஜி எல்லாம் எடுத்தா நார்மல் அப்படின்றது. ஆனா செஸ்ட் வலி வந்துட்டே இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? ஓகே, ட்ரெட்மில் நெகட்டிவ் உங்களுக்கு வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் ஹேபிட் அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, ரெகுலராக வாக்கிங் பண்ணுங்கள், காரமாக சாப்பிடாதீங்க, மசாலா எடுக்காதீங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்குன்னா வேறு வழியே இல்லை, ஆஞ்சியோகிராம்ங்கிற டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் மேடம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க ஆவடியிலேருந்து ராணின்றவங்க பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஆன்ஜியோ வந்து ஏப்ரல் 29 ஆன்ஜியோ பண்ணாங்க மேடம். ஓகே, அது இப்போ வந்து மறுபடியும் எனக்கு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு மேடம். அது ஓகே. ஆன்ஜியோவில் என்னம்மா சொன்னாங்க உங்களுக்கு? எனக்கு வந்து அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க மேடம். அது கிளியர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஸ்டென்ட் வச்சாங்களா? ஸ்டென்ட் வச்சாங்க. அது வச்சுட்டும் உங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்குன்னாக்க திருப்பி அந்த ட்ரெட்மில் மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை உங்களால் பண்ண முடியுதுன்னா கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா திருப்பி ரொம்ப வலி இருக்குதுன்னாக்க திருப்பி ஆன்ஜியோ பண்ணி அந்த ஸ்டென்ட் வந்து ஒழுங்காக வேலை செய்யுதாங்கிறத நம்ம ரீசெக் பண்ணினாதாம்மா தெரியும் எதனால இந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க அக்கௌண்ட்ல பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட. என் பொண்ணுக்கு வந்து 26 வயசு ஆகுதுங்க. ஓகே. வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் வால்வு ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. அது வந்து மேரேஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? வால்வ் ப்ராப்ளம் வந்து சீரியஸாக இருக்கா? அதாவது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை மைல்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம்மா? அது ஏஎம்எல் அண்ட் பிஎம்எல் ப்ரொலாப்ஸ் போட்டிருக்கு. சிவியர் மெட்ரல் ரிக்ரேஷன் போட்டிருக்கு. சிவியர் மைட்ரல் ரிகர்ஜிடேஷன் போட்டிருக்குன்னாக்கா 2 வேஸ்மா. நீங்கள் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லைனாக்கா கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அந்த பையன் வீட்டில் சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா சர்ஜரி தேவைப்படலாம். சிவியர் மைட்ரல் ரீகர்ஜிடேஷன்னா அந்த வேல்வ் சிவியராக லீக் ஆகுது, கட்டாயம் வேல்வ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது வந்து சிம்டம்ஸ் இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணலாம் ஓரளவுக்கு, அப்படியே தவிர அது பண்ணவே இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அது அந்த ஃபேமிலிக்கு தெரிய வைக்கணும். நீங்கள் இவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ஆப்ரேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து ராமராஜ் பேசுகிறேம்மா. சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வயசு 65. சொல்லுங்கள் சார். அப்புறம் எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. மைட்டல் வால்வு 1.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு சொன்னார். ஓகே. அதனால் இப்போ நல்லா தான் இருக்குது, மெடிசனெல்லாம் கொடுத்துருக்காரு. இது வந்து நல்லா இருக்குமா, மறுபடியும் ஒரிஜினலுக்கு வருமா? அப்புறம் என்ன டயட் எடுக்கிறது? அப்புறம் வால்வு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது? ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது? அதான் கேள்வி. ஆக்சுவலாக இந்த வேல்வ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து 1.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது ஓப்பனிங்னாக்கா அது கொஞ்சம் சுருங்கிருக்கு. ஆனால் ரொம்ப சிவியராக சுருங்கலை. அதுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் செக்கப் பண்ணிக்கணும். உப்பு கம்மியாக சாப்பிடணும், அவ்வளோதான். மற்றபடி ஹெல்த்தி டயட் 65 67 வயசு ஆகுது அப்படின்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் உப்பு நிறையா சாப்பிடக்கூடாது, ஊறுகாய், அப்பளம், பப்படம் அது மாதிரி எடுக்கக்கூடாது, ரொம்ப வறுத்தது எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது, ஒரேடியாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. வேல்வுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து ஒரு ஹெல்த்தி லிவிங். ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிற மாதிரி, அவ்வளோதான். வேல்வுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மயிலாடுதுறையிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர் கிட்ட. 25 ஏஜ் ஆகுது. இப்போ மூச்சு பிரச்சனைனால எக்கோ அந்த இசிஜி பார்த்தோம், பட் எல்லாமே நார்மல்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு லெஃப்ட் சைடு அந்த பிரேசஸ் கிட்ட ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு. எக்கோலாம் நார்மலாக இருக்குது, 25 வயசு தான் ஆகுதுன்னா ஒன்றும் மேஜராக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா.
நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரெட்மில் மாதிரி வேணால் ஒன்று பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வயசில் யூஸ்வலாக ஒன்றும் பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா நாங்கள் ட்ரெட்மில் கூட நாங்கள் சஜஸ்டே பண்ண மாட்டோம். அதுக்கும் ஹார்ட்டுக்கும் கூட சம்மந்தம் இருக்காது இந்த வலிக்கு. நீங்கள் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க. அசிடிட்டி கேஸ்னால கூட இந்த மாதிரி வலி இருக்கலாம். நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க. லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்கோங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த ஆன்ஜியோ அப்படின்றது வந்து ஒரு டெஸ்ட்டா இல்லை வந்து ட்ரீட்மெண்ட்டா? இட்ஸ் அ டெஸ்ட். இது வந்து வெறும் ரத்த ஓட்டத்தில் எதனா தடை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக பண்ணுற டெஸ்ட். இட்ஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட். அதுலேருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வில் ஜட்ஜ் த ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர். ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கும் டாக்டர் ஆன்ஜியோ? ஆன்ஜியோங்கிறது வந்து இப்போ ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையை டெஸ்ட் பண்ணுறது. அது வந்து நம்ம டைரெக்டாக ஹார்ட்குள்ளே போக முடியாது. ஸோ அதுக்கு ஆக்சஸ்ங்கிறது வந்து கை ரத்த குழா மூலமாகவோ கால் ரத்த குழா மூலமாகவோ வி ஹேவ் கேத்தீட்டர்ஸ்னு அந்த நீடில் நம்ம ஊசி குத்துற மாதிரி நீடில் இருக்கும். அது கை ரத்த குழா மூலமாகவோ கால் ரத்த குழா அந்த மாதிரி அந்த கேத்தீட்டருங்கிறது அது வழியாக போய் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு வி இன்ஜெக்ட் டை ஆக்சுவலி. ஏன்னா ரத்தம் வந்து இஸ் நாட் விசிபிள் இன் த எக்ஸ்ரே. ஸோ இந்த டை வந்து அந்த ரத்தத்தோட கலக்கும்போது இட் பிகம்ஸ் விசிபிள் ஆன் த எக்ஸ்ரே ஸ்க்ரீன். ஸோ அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணி அந்த ரத்த ஓட்டம் எக்ஸ்ரேயால் நம்ம பிடிக்கிறோம். எக்ஸ்ரேயில் பார்க்கும்போது சீராக ஓடுறதா, எதனா பிளாக் இருக்கா, சுருங்கி இருக்கா, எல்லாமே நம்மளுக்கு அதில் தெரியும். ஸோ எவ்வளோ இடத்துல அடப்பு இருக்குது என்னங்கிறத பொறுத்து வி டிசைட் த ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர். யூஸ்வலாக வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து எந்த ஏஜுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் டாக்டர்? இப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து நான்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 50 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் செஸ்ட் பெயின் வந்தால் கூட ஹார்ட்டை பற்றி நாங்கள் யோசனை பண்ணதே கிடையாது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் தான் எம்பிபிஎஸ்லாம் படிக்கும்போது தட் வாஸ் அபவுட் 3 decades earlier. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஈவன் 18, 19, 20, 22லலாம் கூட காலேஜ் ஒரு 2 பேர் 3 பேர் 25 வந்து. ஸோ எல்லாரும் வந்து ஹார்ட் ப்ராப்ளமோட அட்டாக்கோடலாம் கூட வி ஹவ் they have seen patients. So in the age in the differ இப்போ வந்து I won't say that age is the criterion. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும், இதுக்கு முன்னாடி வரத்துக்கு சான்ஸே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருக்குது, காம்படிஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ஸ்கூல். ஸோ அந்த டயட்ரி பேட்டர்ன்லேருந்து அதுவும் இல்லாமல் டிவி முன்னாடி இல்லை கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காடுறாங்க. there is no games to play, run and do the physical activity கம்மி. ஸோ அதனால் we are seeing young people getting heart attacks and things like that. அதுதான். ஓகே டாக்டர். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஒரே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க மேரி. சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி 10 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. திடீர்னு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சு. போய் காமிச்சோம். ஏன்ஜியோ பண்ணலாம்னு சொன்னதுக்கு வருதுங்கம்மா, கொஞ்சம் லேட்டா பண்ணலாம்னு சொல்றாங்க. மாத்திரைகளை மாத்தி கொடுத்துருக்காங்க மேடம். மோனாட்ரில், நோக்கோட்ரில், எக்கோஸ்பிரின், மோனாட்ரில் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தா போதுங்களா மேடம்? அது கொடுங்க. ஆனால் ஆன்ஜியோ பண்ணி பார்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா கிராஃப்ட்லாம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அடப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்ஜியோ பண்ணிக்கிறது நல்லதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர். சார் என்னோட ஃபாதருக்கு வந்து 74 இயர்ஸ் ஆகுது மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் ஃபாதருக்கு 74 இயர்ஸ் ஆகுது மேடம். ஆல்ரெடி 2003ல வந்து இந்த பைபா ஓப்பன் அவுட் பண்ணியிருக்காங்க மேடம். ஓகே. ப்ளஸ் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டும் ஆயிருக்கு. ஓகே. இப்போ திருப்பி வந்து ஜூன்ல வந்து திருப்பி அடிக்கடி செஸ்ட் பெயின் வருதுன்னு சொன்னதுனால டாக்டர்கிட்ட போனோம் மேடம். ஓகே. ஜூன் 26 அன்னைக்கு ஆன்ஜியோ பண்ணதுல 3 பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. கொஞ்சம் வால்வும் கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிட்டு வருது, ரீப்ளேஸ் பண்ண வால்வ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ என்ன மேடம் பண்ணலாம்? அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம இப்போ பைபாஸ்லாம் பண்ணணும். அதுக்கு சொல்யூஷன் பைபாஸ் பண்ணாலும் இந்த வால்வும் சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும். எதால வந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஆனால் வந்து ரிஸ்க், ஆப்ரேஷன் பண்றது ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். என்ன பண்ணலாம் மேடம்? ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் திருப்பி வந்ததுனாலையும் திருப்பி பிளாக்ஸ் இருக்குது, கூடவே வேல்வ் ப்ராப்ளமும் இருக்குங்கிறதுனால வேல்வுக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் செய்யறது வந்து கஷ்டமா. ஏற்கனவே அது வேறு வேல்வ் போட்டிருக்காங்க. அதுக்காக வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் மேபி மோஸ்ட் ஐடியல் திங் உங்கள் அப்பா கேஸில்.
அவங்களுக்கு வந்து அதில் ரிஸ்க் இருக்க தான் இருக்கும். ஏன்னா பண்ணின இடத்துலையே நம்ம திருப்பி பண்ண போகிறோம். ஸோ ரிஸ்க் இல்லாமல் பண்ண முடியாது. வேறு எந்த தொந்தரவும் இல்லைன்னா செகண்ட் ஆப்ரேஷன், தேர்ட் ஆப்ரேஷன், ஃபோர்த் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க. பட் அந்த ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து ஒரு டாக்டரோட கடமை. அவங்க அந்த ரிஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்து அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா யூ ஹேவ் டு சே எஸ். ரிஸ்க் இருந்தாலும் பெனிஃபிட் நிறையா இருக்கும் அப்படிங்கிறபோது நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங். டாக்டர் பேசணுங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேடம். என்னோட பேத்திங்க வயசு 7ஆகுதுங்க. ஓகே. 2012ல ஒரு பிரச்சனை வந்ததுங்க, ஒரு வைரல் ஃபீவர் வந்தது. ஓகே. அப்புறம் அந்த வைரஸ் அட்டாக் ஆகிங்க, ஹார்ட் வந்து ரொம்ப அந்த பம்பிங் இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 10 to 15 வந்துருச்சுங்க. ஓகே. அப்போ வந்து உடனடியா ஐசியூல அட்மிட் பண்ணீங்க. ஏதோ 4 இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தைய காப்பாத்திட்டாங்க. சரி. அப்புறம் இந்த 3 இயர்ஸா மெடிசன்ல தான் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து அந்த இது வந்து 55க்கு இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஓகே. அப்புறம் அவர் டாக்டர் வந்து மாத்திரை வேணா நிறுத்தி பாருங்கம்மா அப்படின்னாங்க. சரின்னு ஒரு 3 months மாத்திரை நிறுத்தினாங்க. ஓகே. நிறுத்தினோம்னா அது மறுபடியும் 40க்கு குறைஞ்சிருச்சுங்க. ஓகே. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் மெடிசன்லயே இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அந்த குழந்தை எப்படிங்க இம்ப்ரூவ் பண்றது? ஆக்சுவலாக அந்த தசை வீக் ஆகிருக்குமா அந்த வைரல் ஃபீவர் வந்தப்போ, அதனால தான் அந்த பம்பிங் வந்து கம்மியாக இருக்குது. மருந்து எடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பம்பிங் எஃபிகசி இல்லைங்கும்போது அந்த மருந்தை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மருந்தில் அவங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் சாதாரணமாக இருக்காங்கன்னாக்க கண்டினியூ த மெடிசன்ஸ். ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். எவ்ரி 6 months 1 yearக்கு ஒரு வாட்டி செக்கப் மட்டும் கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்லலாம் சேர்க்க விடாதீங்க. சாதாரணமாக நடக்கட்டும், வீட்டுக்குள்ளே விளையாடுறது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ண விடுங்க. டயட்டில் கொஞ்சம் உப்பெல்லாம் கம்மி பண்ணி கொடுங்க. அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மருந்துலையே நல்லா இருக்காங்கன்னாக்க இப்போதைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் கம்மியாகிக்கிட்டே போகுதுன்னாக்க அப்போ தான் வி ஹாவ் டு டேக் அ டெசிஷன், என்ன பண்ணுறதுங்கிற டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எங்கிட்ட பேசுறீங்கம்மா? நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்ட்டு டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். வணக்கம். நான் வந்து 60 வயசு ஆக போகுது. எனக்கு ஒரு 40 வயசுலேருந்து ஹார்ட் வந்து படபடன்னு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே. அது ஒரு நாள் மயக்கமே வந்துருச்சு. ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லி எங்கள் ஊர் டாக்டர் வந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னாரு. அங்கே போய் டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு ஆன்ஜியோலாம் பார்த்துட்டு ஹார்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னு போக சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறம் வந்து திரும்ப வந்து அது மாதிரி 2 தடவை வந்துச்சு. அப்புறம் இங்க இருக்க டாக்டர் வந்து கோயம்புத்தூருக்கு போக சொன்னாங்க. அங்க போய் பார்த்ததுல அந்த டாக்டர் ராம்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு உடனே இந்த இது கரண்ட் மாதிரி, அது எனக்கு சரியா புரியவே இல்லைங்க மேடம். அவங்களும் சரியா சொல்லல. கரண்ட் மாதிரி உங்களுக்கு உள்ளர போறதுல வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி கழுத்துல ஒரு ஓட்டை, தொடையில ஒரு ஓட்டையை போட்டு ஒரு இது மாதிரி பண்ணாங்க. 100% சரியாயிரும் அப்படின்னாங்க. ஆனா பாதி பண்ணும்போது எனக்கு வலிக்குதுன்னு சொன்னனால நிறுத்திட்டு அது பின்னாடி எல்லாம் இருக்குது, அதனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்ப கான்கர் அப்படின்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க, தினைக்கு எடுத்துக்குங்க அப்படின்னாங்க. அதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதுக்குதான் என்ன இது ஒன்றும் இல்லைம்மா. இது அவங்க சொன்னது கரண்ட்டுங்கிறது வந்து இது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகும்போது இருதய துடிப்பு ரொம்ப வேகமாக துடிக்கும். அதை வந்து நம்ம அந்த இடத்த வந்து அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷனுங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இது அவங்களால ரீச் ஆக முடியாமல் உங்களுடைய கோஆப்ரேஷன் கம்மியானாலும் நிறுத்தியிருக்கிறாங்க. பட் இது மருந்துலேயே உங்களுக்கு வந்து அந்த படப்படப்பெல்லாம் கம்மியாகிட்டு வருதுன்னா இந்த கான்கார் மாத்திரையை கண்டினியூஸாக எடுத்துட்டுருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப அட்வான்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனும் வந்து வாய்ப்புகள் இருக்கான்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
டாக்டர், குழந்தைங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது ஒரு காம்ப்ளெக்ஸ்டான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து சொல்லவே தேவையில்ல. ஹார்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ண முடியுமா டாக்டர்? பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். அதுக்கும் அதுக்கு ஏற்ற possibilities. மேட்சிங் சைஸில் நமக்கு ஹார்ட் கிடைக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு ஹார்ட் வேணும்னா குழந்தைங்க கிட்டேருந்து தான் ஹார்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டோனரும் ஒரு குழந்தையாக இருக்கிறது தான் அந்த, ஏன்னா கேவிட்டி செஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே சின்னதாக இருக்கும். அந்த சைஸ்க்கு தான் ஹார்ட் வைக்க முடியும். பெரிய ஹார்ட் எடுத்து அது உள்ளே வைக்க முடியாது. இந்த மாதிரி நடந்திருக்கா டாக்டர்? அதுக்கு முன்னாடி? நடந்திருக்கு இங்கே. நிறைய ஆமாம்மா, இங்கே கூட நடந்திருக்கு. இப்போ கூட பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரனுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வரும். ஸோ ஸோ இதில் எதுவும் காம்ப்ளெக்சிட்டிஸ் எதுவும் ஃபேஸ் ஆக்சுவலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிங்கிறது வந்து ரொம்ப ஆர்டினரி ஆப்ரேஷன். அதுதான் வந்து நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஆக்சுவலாக. ஓகே. அதாவது டெக்னிக்கலி ரொம்ப ஈஸி. பட் அவங்க அது எப்படி அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அது ஒர்க் பண்ணுங்கிறதுல தான் வந்து இம்பார்ட்டண்ட் இது. ஓகே. மற்றபடி வந்து டெக்னிக்கலி இட் இஸ் நாட் வெரி சேலஞ்சிங். ஓகே. ஸோ இப்போ பெரியவங்களுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஏதாவது ஐ வித்தியாசம் டோன்ட் இருக்குங்களா? திங்க் ஸோ. அந்த சைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு பண்ணுற அந்த பீடியாட்ரிக் சர்ஜன்ஸை கூட வச்சுக்கிட்டு பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், நான் எங்க இருந்து பேசுறீங்க? மைசூர்லேருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. என்னோட பையனுக்கு வந்து 31 வயசா இருக்கு. அவனுக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுல வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்றாங்க இல்லையா, அது ஜாஸ்தியா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் கொஞ்சம் நார்மலை விட கம்மியாவே இருக்கு. ஓகே. ஸோ will it affect in any way heart ஏதானும் அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம், கொலஸ்ட்ரால் அப்நார்மலாக இருந்தாலே ஹார்ட் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குமா. அது ரொம்ப டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் ஹையாக இருக்குன்னா 2 இது அவங்க செக் பண்ணணும். அவங்க ஆல்கஹால் எடுப்பாங்கன்னாக்கா அதை வந்து நிறுத்த சொல்லுங்கள். 2வது வந்து அவங்க இந்த மாதிரி நெய், வெண்ணெய், பாலாடை, தைராய்டு, இந்த மாதிரி சீஸ், பாஸ்தா, ஹைலி ஃபேட்டி ஃபுட் அதெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வறுத்தது சாப்பிட சொல்லாதீங்க. நான்வெஜ் நிறுத்த சொல்லுங்கள். இன்னொன்று வந்து தைராய்டு மாதிரி எதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்லுங்கள். அது இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் காசஸாக இருக்கலாம். அப்புறம் டெய்லி வாக்கிங் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருந்து ப்ளஸ் டேப்லெட்ஸ் அதை எடுத்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு டோஸை வந்து உங்களுடைய வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இஃப் இ சேஞ்சஸ் இஸ் லைஃப் ஸ்டைல், இதனால அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருங்கிறத வந்து தடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும் அந்த மாதிரி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் முகப்பேர் ஈஸ்ட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்க டவுட் என்னன்னு டாக்டர் கிட்ட. கோவிந்தசாமின்னு. சொல்லுங்க சார். சார், உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் கம்மி பண்ணு. ஹலோ, கம்மி பண்ணிடுங்க சார், பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. சார், எனக்கு வந்து இந்த இடது கையில் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு இடது கையில் சொல்லுங்க சார். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லேசாக வந்து ரத்த துடிப்பு அதிகமாக இருக்குது மேடம். ஓகே. அது வந்து ஏற்கனவே அந்த இடது கை ஃபுல்லாகவே வந்து ஒரு பெயின் மாதிரி வந்தது. ஓகே. எம்ஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி ஒரு வாரம் பிசியோதெரப்பிலாம் பண்ணாங்க. ஓகே. பண்ணி டேப்லெட்ஸ் கொடுத்துன்னு வரும்போது அது இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம செஸ் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல லேசாக வரும்போது எனக்கு ஹார்ட்டில் வந்து எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஓகே. அப்போ டாக்டர்கிட்ட சொன்னால் இல்லை, அது நரம்பு எல்லா இடத்துலையும் வரும், உங்களுக்கு பெயின் சரியாயிடும். ஓகே. அப்புறம் பிசியோதெரப்பி பண்ண போனால் கையில் நல்லா தூக்க முடிஞ்சுது. சரி. ஒரு 6 மாசமா அதை டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து அண்ணா நகரில் ஒரு நியூராலஜி டாக்டர்கிட்ட நான் பார்த்துன்னுக்குறேன். ஓகே. அவர்கிட்ட பார்த்த பிறகு ஆமாம், அந்த சைடு நரம்பு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு துடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கை பெயின் வருதுன்ட்டு சொல்லி டேப்லெட் சாப்பிட்டுன்னு. ஆனால் அந்த கையை வந்து அழுத்தி பிடிச்சோம்னா அந்த பெயின்லாம் இல்லாத போயிடுது. ஓகே. இது வந்து நீங்கள் சொல்கிற சிம்டம் பார்த்தோன்னா இருதய சம்மந்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. தசவலி அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ஆர்த்தோபீடிஷியன், நியூராலஜிஸ்ட் சொல்கிற மாதிரி ஃபிசியோதெரப்பி அவங்க சொல்கிற மருந்தை எடுத்துகிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் பற்றி எதனா டவுட் இருக்குன்னா நீங்கள் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார், திருப்பூர்லேருந்து தார்மி பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஆஞ்சியோபிளாஸ்டி இது செஞ்சாங்க. சரி. இந்த பலூன் பர்ஸ்டிங் மூலியமாங்க ஏதோ அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் செக்அப் போகும்போது இந்த இசிஜியில் வந்து அப்நார்மல் போட்டு கொடுத்துருக்குறாங்க.
அது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குங்களா இல்லை? இல்லை, ஆக்சுவலாக இசிஜி வந்து கம்ப்யூட்டர் இன்டர்பிரிட்டேஷனில் அப்நார்மல்னு வருதுன்னாக்கா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டாக்டர் பார்த்துட்டு மற்றபடி அவருக்கு எல்லாம் நார்மலாக இருக்குன்னாக்கா நீங்கள் அந்த அப்நார்மல்னு அதில் எழுதியிருக்கிறத வச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்ட்டு. வணக்கம். சொல்லுங்கள் சார். ஹலோ, சொல்லுங்க மேடம். அது 2006ல் ஸ்டெண்ட் வச்சிருக்கேன் மேடம். ஓகே. இப்போ ஒன்றும் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு மேடம். சாப்பிட்ற சாப்பாடு வந்து உணவு வந்து சரியான ஜீரணம் ஆக மாட்டேங்குது மேடம். ஓகே. அதுதான் மேடம் எனக்கு ஃபால்ட். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். கம்மியாக சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, வயிறு காலியாகவும் வச்சுக்காதீங்க. எண்ணெய் பதார்த்தங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு சரியாக போயிடும். மற்றபடி அதுக்கு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அம்மா கூட பேசணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெயந்திம்மா சொல்லுங்க. இருந்து பேசுறேன். ஓகே, பேசுங்கம்மா. நீங்க தாம்மா எனக்கு பார்த்து அப்போலோல ஆபரேஷன் பண்ண விட்டீங்க டாக்டர் வச்சுட்டு. ஓகே. சீப் டாக்டர் வச்சு. சரி, இன்ன வரைக்கும் நல்லா இருக்கும்மா. என் மீனாட்சி உங்களை நல்லா காப்பாத்துவா. தேங்க்யூ so மச். ஐயா தான் ஒரு 6 வருஷமா டயாலிசிஸ் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஐயோ, சாரிம்மா. ஆமாம்மா, நான் மதுரையில தான் இருக்கேன். உங்களை டிவியில பார்த்தோம், அவ்வளோ சந்தோஷம் வந்தது. தேங்க்யூ. அங்க வந்தேன் நான் ஆஸ்பத்திரிக்கு. அப்போல வந்து கேட்டேன். அவங்க இப்ப இங்க இல்லைன்னாங்க, உங்களை பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். ஓகே, நீங்க இனிமே பட்டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்கம்மா. நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்கம்மா. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனிமா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க நல்லா இருக்கணும்மா. நீங்க பண்ணி இது வரைக்கும் எனக்கு ஒரு கோளாறும் வரல. நல்லா கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க பொண்ணு 24 வயசு ஆகுதுங்க. ஓகே. ஆனா அவளுக்கு அடிக்கடிக்கு ஹார்ட்ல ரொம்ப ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா. ஓகே. அடிக்கடிக்கு ஜுரம் வந்துட்டே இருக்குங்க. என்ன காரணம்னே தெரியல, அடிக்கடிக்கு ஜுரம் வருது. அது எதனால? நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஒரு ஃபிசிஷியன் இல்லை கார்டியாலஜிஸ்ட் யாரையா பார்க்க வச்சு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிங்கம்மா. ஜுரம் எதனால வருது, படப்படப்பு எதனால வருது, ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்மந்தமாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாமல் என்னால் ஆன்சரே பண்ண முடியாதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த ஹார்ட்டில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ சிவியரான விஷயம், இதை வந்து எவ்வளோ நம்ம கேர் எடுத்துக்கணும் டாக்டர் இதை பற்றி? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறோம். இந்த டெங்கு அந்த மாதிரிலாம் வருதுன்னாக்கெல்லாம் ஒரு காலர் கூட சொல்லி ஆமாம் சொன்னாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு. இட்ஸ் வெரி காமன் ஆக்சுவலி. பீப்புள் டோன்ட் ரியலைஸ் இட். அதனால தான் அதோட சீரியஸ்னஸ், உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் தசையெல்லாம் வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹார்ட்டோட தசையே வீக் ஆகிடும் அந்த இன்ஃபெக்ஷன்னால. ரெண்டாவது அந்த ரொமேட்டிக் ஃபீவர்னு சொல்கிறோம், அதனால வேல்வெல்லாம் பாதிக்கப்பட்டு அது சுருங்கி போகலாம், லீக் ஆகலாம். அது சின்ன வயசில் வர இன்ஃபெக்ஷன் தான். சம்டைம்ஸ் நீங்கள் ஹெச்ஐவி இப்போ இருக்க அந்த எய்ட்ஸ் மாதிரி அந்த வைரஸ்னாலேயும் இருதய பாதிப்பு எல்லாம் ரொம்ப காமன்லி சீன். அதுக்கப்புறமா வந்து இந்த டியூபர்குலோசிஸ்ங்கிறது நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப காமன். சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அதனால கூட வந்து ஹார்ட்டோட தசை வீக்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்தது வந்து எல்லாருக்கும் அதனால ஹார்ட் பாதிப்பு வந்துடுங்கிறது கிடையாது. பட் அவங்க வரும்போது அவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா வி ட்ரை டு ரிலேட் அதனால இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நான் அதை பற்றி சொன்னேன்னாக்கா சின்னதாக இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட மக்கள் பயந்துடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கிறது இல்லை, பட் ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுல தப்பே இல்லை. அது மாதிரி இருக்குன்னாக்கா ஆமாம் போய் டாக்டர் கிட்ட காமிச்சு உடனே வைத்தியம் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அவ்வளோதான். அதுக்குன்னு சும்மா ஜுரம் வந்தால் கூட ஹார்ட்டில் பாதிக்குமோங்கிற கவலை யாருக்கும் வேண்டாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் பாக்கியலட்சுமி விஜயவாக்கத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க பாக்கியலட்சுமி, உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. எங்க அம்மா வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எங்க அம்மாவுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் சர்ஜரி பண்ணாங்க. ஓகே. அப்போ 3 அடைப்பு இருந்திருக்கு. சொல்லுங்கம்மா. ஓகே, அந்த காலர் கட் ஆயிட்டாங்க டாக்டர். அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, நான் சுரேஷ் பெருங்குளத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சுரேஷ், உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து ஆன்ஜியோ ஸ்கிரீனிங் பண்ணும்போது டபுள் வெசல் டிசீஸ்னு சொன்னாங்க சார். அது மீனிங் என்ன? டபுள் வெசல் டிசீஸ். ஓகே, இருதயத்துக்கு வந்து மொத்தம் மேஜரா ஒரு 3 இரத்த குழாய் வந்து இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணுதுங்க. அதுல 2 இரத்த குழாயில அடைப்பு இருக்குன்னாக்கா அது டபுள் வெசல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். நான் சிதம்பரத்துலேருந்து தங்கம் பேசுறேன் சார். சொல்லுங்க தங்கம், உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இது பார்த்தோம் சார். அதாவது எக்கோ எடுத்து பார்த்தாங்க. அதுல மைல்டா வந்து சுருக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்காக மெடிசன்லாம் எதுவுமே எடுத்துக்கல மேடம். ஓகே. ஆனா இப்ப வந்து அவங்க சம்டைம் படபடப்பா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஓகே. அது வந்து வெறும் மைல்டு வேல்வில் சுருக்கம் இருக்குது அப்படின்னு அவங்க அது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி நடுக்கம் இருக்குன்னா ஹார்ட்டுக்கும் அதுக்கும் கூட சம்மந்தம் இருக்காது. நீங்கள் போய் அவங்க கிட்ட மற்ற டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துக்கோங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட. டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். நான் வந்து கன்சீவ் ஆகி 9 மந்த்ஸ் ரெகுலரா செக்அப் பண்ணும்போது குழந்தை நார்மலா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். ஓகே. ஆனா 9th மந்த் லாஸ்ட் ஸ்கேன், டெலிவரிக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா குழந்தைக்கு லெஃப்ட் ஹார்ட் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க வேகமா மதுரைக்கு வந்து அட்மிட் ஆகி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைய ஒரு 3 days ஐசியூல வச்சு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஒன்னும் அவங்க தெளிவா சொல்லல. அதுக்கப்புறம் நாங்க மதுரையில இந்த வடமலையான் ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருந்துச்சு, அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட ஹார்ட் எக்கோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தது எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க மேடம். வெரி குட் இல்லைம்மா, பி ஹாப்பி. ஏன்னா அது யார் பார்த்தாங்க அந்த ஸ்கேன் இன்டர்பிரிட்டேஷனில் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். பட் குழந்தை நல்லா பிறந்திருக்கு, குழந்தை நல்லா இருக்குது. இப்போ ரீசெக் ஸ்கேன்ஸில் நார்மலாக இருக்குன்னாக்கா வை டு யூ வரி அன்னெசரிலி. வேணும்னா அந்த டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நீங்கள் இந்த எக்கோ மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பப்போ. அவ்வளோதான். கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், அகைன் இந்த ஷோ வந்து எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு வந்து டாக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு எங்ககிட்ட. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். அகைன் ஒரு நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த ஆனிவர்சரி டேயில்? இந்த வேந்தர் டிவியோட இந்த அட்டெம்ப்ட் ஹலோ டாக்டருங்கிற நிகழ்ச்சியில் டாக்டர்ஸ் நாங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் எல்லோரும் வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதில் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம்னாக்கா டாக்டர்ஸ்னு ஒரு அவேர்னஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் ஹாஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். எல்லோரும் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களுக்கு ஹார்ட் பற்றி சொல்கிறேன். இது மாதிரி வேரியஸ் ஸ்பெஷலிஸ்ட் வேறு இதுலேருந்தெல்லாமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு. இது எங்களுடைய பாயிண்ட் என்னன்னாக்கா வி ஆர் ரீச்சிங் அவுட் டு த பப்ளிக், கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் மெடிக்கல் டிசீசஸ், என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் டாக்டர்ஸை ரீச் ஆகணுங்கிறத ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. இது மட்டும் நாங்கள் கொஞ்சம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஐ திங்க் இன்னும் கூட ஃப்யூச்சரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை மேபி மச் மோர் கிராண்டர் வேல இந்த ப்ரோக்ராம் நடத்துவோம். நெக்ஸ்ட் ஆனிவர்சரிக்குள்ளே அதுக்கான இதெல்லாமும் நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ. நல்லா சொல்லிங்க டாக்டர். எனிவே வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஆனிவர்சரிக்குள்ளே இன்னும் நிறைய வேலைகள் செய்யறதுக்கு பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் வந்து எங்கள் டிவியும் இந்த ஷோ வந்து பிகர் அண்ட் கிராண்டர் சக்ஸஸை வந்து சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.